அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவால் மன்னிக்கப்படாத குற்றம் புறம்பேசுபவர்கள் பற்றி, ஒருவரை குறித்து அவர் இல்லாத சமயத்தில் புறம்பேசுவது பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். அன்றியும் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம்பேச வேண்டாம். அல் குர்ஆன் சூரா 49 வசனம் 12. நம் கண்மணி நாயகம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், வட்டியின் வகைகளில் மோசமான ஒன்று ஒரு முஸ்லிமின் கௌரவத்தை, மரியாதையை அநியாயமாக களங்கப்படுத்துவது. அறிவிப்பாளர் ஹஜ்ரத் சீல் இப்னு ஜைத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் அஹ்மத் ஷரீஃப் 190ஆம் ஹதீஸ். நம் அருமை ரசூல் ஹஜ்ரத் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவ்விறைவன் மீது சத்தியமாக, இது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சமுதாயத்தாருக்கு செய்த இறுதி உபதேசமாகும். பின்னர் இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு இதை அறிவித்து விடுங்கள். எனது இறப்புக்குப் பின் ஒருவர் மற்றொருவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் நிராகரிப்பாளர்களாய் மாறிவிடாதீர்கள் என்று நம் கண்மணி நாயகம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 1739ஆம் ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாவை நினையுங்கள், நிச்சயமாக அது ஒரு சிகிச்சையாகும். மக்களை பற்றி பேசுவதை தவிர்ந்து கொள்ளுங்கள், ஏனெனில் அது ஒரு நோயாகும். நூல் இஹ்யா பக்கம் 5175. இப்பண்பால் ஏற்படும் குற்றம். புறம்பேசியவன் மன்னிக்கும் வரை புறம்பேசியவனை அல்லாவால் மன்னிக்கப்பட மாட்டான்.